ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெண்டியான நெக் பீஸ், ஃபேன்சியான மாடல், அதிரடியான ஆன்டிக்கில் இருக்கக்கூடிய நெக் பீஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க இந்த விலாகில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். 12 கிராமுக்கே நம்மளுக்கு ஆன்டிக்கில் ஃபேன்சியான நெக் செட் வருதுங்க. அழகான மாடல் எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு டெம்பிள் ஜுவல்லரி பேட்டர்னில் கொடுத்துட்டு காசு மாலை மாதிரி பெரிய பெரிய காசு வச்சு கொடுத்துட்டு அதுக்கு மேலே எனாமில் ஃபாலிஷு லேஸாக கொடுத்துட்டு ஒரு காயினும் அந்த ஒர்க் ஃபினிஷிங் பாருங்கள். ஸ்டிஃபாக ஒரு சரடு கொத்து செயின் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு ஒரு காயின் அம்மனோட காசு மாதிரி ட்ரெண்டியாக ரெட் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்கங்க. 61 கிராம்ஸ் இருக்குது. அதுக்கு பிங்க் கலர் ஸ்டோன் வந்து அப்படியே ஒரு வித்தியாசமாக இருக்குங்க. அந்த பேட்டர்னே நேராக பார்க்கும்போது வேறு லெவல் லுக் இருக்கிற மாதிரி ஒரு நெக் பீஸுங்க. அடுத்தது இந்த நெக்லஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சி நின்றுச்சு. 3.5 பவுன் தாங்க இருக்குது. எப்படி இருக்குது பாருங்களேன். ஒரு செங்கு சக்கரம் இருக்கும் இல்லை, அந்த மாதிரி சக்கரம் மாதிரி கொடுத்துட்டு அப்புறமா போக போக பீகாக் ரவுண்டு ஒரு பிளேட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி மேலே போக போக கொடுத்துருக்கிட்டு பேக் சைடு செயினோடு சேர்த்து 3.5 பவுன் தாங்க. எவ்வளோ எம்போஸாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது. கழுத்தில் போட்டால் வேறு லெவலான பீஸுங்க. அந்த டாலர் பாருங்களேன், எவ்வளோ ட்ரெடிஷ்னலான ஒரு அழகான பேட்டர்னு எனக்கு ரொம்ப பிடிச்சி நின்றுச்சு. 3.5 பவுன் தாங்க நான் வேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கழுத்தில் போட்டால் உங்களுக்கு இப்படி தாங்க இருக்கும். உங்ககிட்ட ஏதாவது யூ ஷேப் ஹாரமோ இல்லை வி ஷேப் ஹாரமோ இல்லை கருப்பு மணி அந்த செயின் அந்த மாதிரி போட்டால் கூட நெக்குக்கு அழகான லுக் எடுத்துகிட்டு வருங்க. பாருங்கள், லாங் வியூ காட்டுறேன். இந்த நெக் பீஸ்னால என் ஃபேஸுக்கு கலை வந்துடுச்சுன்ற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த ஒரு நெக் பீஸ் போட்டாலே போதும், கிராண்டாக வெட்டிங்க்கெல்லாம் வேறு லெவல் ஆப்டாக இருக்குங்க. எப்படி இருக்குது பாருங்கள். 3.5 பவுனுக்கு அழகான ஒரு காசு நெக்லஸு. அடுத்தது இது ஒரு கண்டை பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட்டையாக வருது, நம்ம தாய்த்து போடுவோம் இல்லை அந்த மாதிரி கொடுத்துட்டு ஹாஃபு பஞ்சரம் மாதிரி கொடுத்துட்டு சைடு ஃபுல்லாக குட்டி குட்டி பீட்ஸு, முத்து, கோல்டு பால்ஸ் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. 38 கிராம்ஸ் இருக்குங்க. கண்டை பேட்டர்ன் மாதிரி வருது கழுத்துக்கு மேலே வரும்போது. சூப்பராக ஒரு யூனிக்கான பீஸு. அடுத்தது இந்த நெக் பீஸ் பாருங்களேன். இது லக்ஷ்மி இருக்கிறது நான் பார்த்துருக்கேங்க. இந்த மாதிரி பால்ஸ் செயினுக்கு டாலர் வந்து லக்ஷ்மி பார்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், பிள்ளையார் இருக்காருங்க. எவ்வளோ யூனிக்கான ஒரு ட்ரெடிஷ்னலான நெக் பீஸ் பாருங்கள். ஒரு பாலுமே நக்ஷி பால் மாதிரி கலர் கொடுத்துட்டு அதுக்கு வந்து கெம்பு ஸ்டோன்ஸு ரவுண்டாக பேரப் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்கங்க. வேறு லெவல் இருந்துச்சுங்க. பஞ்சமுகி பிள்ளையார் சொல்லுவாருங்களா, அந்த ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. பேக் சைட் செயினு எல்லாம் சேர்த்து நம்மளுக்கு 31 கிராம்ஸ் வருதுங்க. சாலிடான ஒரு ஆன்டிக் பீஸுங்க. பிள்ளையாடு சிலமும் அவ்வளோ கெட்டியாக அவரோட ஃபேஸ் முத்திரை அப்படியே அச்சு போட்டிருக்காங்கங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அடுத்தது இந்த மாதிரி செயின் பேட்டர்னில் டாலர் ஒட்டின மாதிரி 29 கிராம்ஸ்க்கே நம்மளுக்கு அவைலபிள் இருக்குங்க. பட்டையான செயினு. இதுக்கு கீழே ஹேங்கிங்கில் தொங்கிறதுக்கு வந்து பீட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. முத்து அண்டு எமரால்டு குட்டி குட்டி பீட்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அந்த சைடு இந்த சைடு ஒரு முகப்பு மாதிரி கொடுத்துருந்தாங்க. 29 கிராம்ஸ் கிட்ட இருக்குது. லாங் வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குது. நம்ம எந்த ஒரு சேரீ, ப்ளைன் சேரீ, பட்டு புடவை, எந்த ஒரு ட்ரெஸ் போட்டால் கூட நம்ம ஆப்டாக இருக்கும், போட்டிக்கலாம். அடுத்தது இதுவுமே ஒரு கண்டை பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்கங்க. ஒரு மண்டபத்தில் லக்ஷ்மி அம்மன் உட்கார வச்ச மாதிரி கீழே ஹேங்கிங்கில் எமரால்ட் பீட்ஸ் பெருசு பெருசாக கொடுத்துட்டு குட்டி குட்டி முத்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து கெம்பு ஸ்டோன்ஸ் தான் ஒர்க்கு, அந்த கிரீடம் அதெல்லாம் வர மாதிரி சூப்பராக அட்டாச் பண்ணியிருந்தாங்க. எவ்வளோ யூனிக்கான பீஸ் பாருங்கள். லாங் வியூ காட்டுறேன். 33 கிராம்ஸ் கிட்ட வருதுங்க. 4.25 பவுன் கிட்ட வருது. செம்மையாக இருந்துச்சுங்க. இந்த பீஸுமே ரொம்ப ட்ரெண்டியான பீஸு, டீசெண்டாக இருக்குது. அடுத்தது இது ஒரு 35 கிராம்ஸில் இதுவுமே ஒரு நம்மளுக்கு இது திலகம் ஷேப் மாதிரி கொடுத்துருக்காங்கங்க. அம்மன் உட்கார வச்சுட்டு கெம்பு ஸ்டோன்ஸ் இந்த சைடு அந்த சைடு வி ஷேப் மாதிரி கொடுத்துட்டு அங்கங்கே எமரால்ஸ் ஸ்டோன்ஸ் கொடுத்துட்டு கீழே தொங்கிறதுக்கு முத்து குட்டி குட்டி முத்து கொடுத்துட்டு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே ஒரு கண்டை பேட்டர்ன் தான். சூப்பராக இருக்குங்க. இப்போ இதுதான் ட்ரெண்டு. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இதுவுமே லக்ஷ்மி அம்மா குடம் வச்சுட்டு உட்காந்த மாதிரி பீகாக்கு அப்படியே அந்த கலரோட அந்த பெயிண்டிங்கோடு கொடுத்துருக்காங்க. கீழே ஹேங்கிங்கில் வந்து ஸ்டோன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு ரூபி பீட்ஸ் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே 36 கிராம்ஸ் இருக்குது. ஒரு கண்டு பேட்டர்ன், யூனிக்கான நெக் பீஸ் தான். அழகாக இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்களேன். வேறு லெவலுங்க. இப்போ எல்லா கலெக்ஷனுமே அதிரடியாக இருக்குங்க. 1.5 பவுனில் இருந்து இருக்குங்க.
12 கிராமுக்கே நம்மளுக்கு ஆன்டிக்கில் நெக் பீஸ் வருதுன்னா வேறு லெவலுங்க. இது ஒரு செயின் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்கங்க. 28 கிராம்ஸ் கிட்ட இருக்குது. லக்ஷ்மி அம்மன் இருக்கிற மாதிரி ஒரு பேட்டர்னு, சுத்து ஜர்கான் ஸ்டோன்ஸு, கீழே ஹேங்கிங்கில் வந்து முத்து அண்டு எமரால்ட்ஸ் பீட்ஸு தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. 28 கிராம்ஸு. பேக் சைடு செயினோடு இருக்குது. இதுவுமே நல்லா இருக்குது. ஏதாவது சுடிதார் அந்த மாதிரி போட்டால் கூட நம்மளுக்கு தாலி செயினோட சூப்பராக ஆப்டாக எடுத்து கொடுக்கும். அடுத்தது இந்த மாதிரி ஸ்டோன்ஸு பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் லக்ஷ்மி அம்மன் இருக்கிற மாதிரி ஒரு பேட்டர்னுங்க. ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்கொயர் பேட்டர்ன் மாதிரி எமரால்டு ஸ்டோன்ஸ் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. 28 கிராம்ஸ் கிட்ட இருக்குது. இதுக்கு பேக் செயின் இல்லைங்க. உங்களுக்கு வேணுமென்னா செயின் அட்டாச் பண்ணி வாங்கிக்கலாம். அது ஒரு வாட்சும் அம்மனோட ஃபேஸ் அவ்வளோ கிளியராக தெரியுதுங்க. செமையான யூனிக்கான பீஸு. அடுத்தது இந்த நெக் பீஸ் பாருங்களேன். 18 கிராம்ஸ் தாங்க இருக்குது. கண்டை பேட்டர்ன் மாதிரி இந்த சைடு அந்த சைடு ஒரு குட்டி கெம்பு ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு 5 லக்ஷ்மி இருக்கிற மாதிரி 5 முக்கி மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த கழுத்துக்கு ஒட்டின மாதிரி அந்த டாலருக்கு கீழே ஹேங்கிங்கில் ரூபி எமரால்ட்ஸு குட்டி ரைஸ் பால்ஸு ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இதுவுமே ஒரு சூப்பரான ஒரு செயின் பேட்டர்ன் மாதிரி நெக் பீஸுங்க. சாஃப்டாக இருக்குது. நம்மளுக்கு பால்ஸ் ஹாஃப் பால்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 பவுன் தாங்க. ஆன்டிக்கில் 2 பவுனில் எவ்வளோ ஒர்க்கு பாருங்கள். கழுத்தில் போட்டால் அப்படியே கழுத்து கீழே வரைக்கும் வருதுங்க. நம்ம ஹார்ட் வரைக்கும் வருது. நம்மளுக்கு செயின் வந்து கொக்கி இன்னும் மேலே போனோம்னாலும் நீங்கள் போட்டிக்கலாம். இல்லை 3/4 மாடல் மினி ஹாரம் மாதிரி கூட போட்டிக்கலாங்க. சூப்பராக இருந்துச்சு 2 பவுனுக்கே. அடுத்தது இது பாருங்கள். 1.5 பவுன் தாங்க. செயின் பேட்டர்ன் மாதிரி ப்ளூ கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துட்டு யூனிக்கான பீஸுங்க. சிம்பிளான டிசைனு, அழகான பேட்டர்னும். 1.5 பவுனுக்கே நம்மளுக்கு அந்த நெக் பீஸ் வருது. அடுத்தது இது ஒரு கிராண்டான ப்ளூ கலரு லீஃப் மாதிரி கொடுத்துட்டு ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் இருந்து ஒரு சைடுக்கு ஒரு பொக்கே பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்கங்க. அந்த சைடு செயின் கூட பாருங்களேன், லிங்க் எப்படி ஜாயின் பண்ணியிருக்காங்க. கீழே ஃபுல்லாக ஒரு சன் இருக்கிற மாதிரி ஹார்ட் சிம்பிள் மாதிரி கொடுத்துட்டு கீழே தொங்குறதுக்கு பெரிய பீடு ஒன்று கொடுத்துட்டு அங்கங்கே கெம்பு ஸ்டோன்ஸு ஆட் பண்ணியிருக்காங்கங்க. வேறு லெவல் யூனிக்கான பீஸுங்க. இதுவுமே 41 கிராம்ஸ் இருக்குது. லாங் வியூ பாருங்களேன். அப்பா எப்படி இருந்துச்சு தெரியுங்களா நெக் பீஸு. செமையான பீஸுங்க இது. அடுத்தது இதுவுமே அதான் இப்போ நான் செயின் காட்டினேன் இல்லை, அதே பேட்டர்னில் 28 கிராம்ஸில் வரக்கூடியதுங்க. இதுவுமே லக்ஷ்மி அம்மன் இருக்கிற மாதிரி மேலெல்லாம் அந்த ரவுண்டு கிரீட்டம் கிட்ட ஜர்கான் ஸ்டோன்ஸு ஜகஜகன் ஜொலிக்கிற மாதிரி ஒரு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குது. இதெல்லாமே சிம்பிள் வேர் பண்ணிக்கலாங்க. நம்ம எந்த ஒரு ட்ரெஸ்ஸு இல்லை ஏதாவது ஃப்ராக்கு அந்த மாதிரி எது போட்டாலும் அழகாக இருக்கும். அடுத்தது இது ஒரு யூனிக்கான டிசைனர் பீஸ் தாங்க. பாருங்கள், அந்த ஷேப் டாலரில் வந்து யானை இருக்குது. கீழே ஹேங்கிங்க்கு பால் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த சைடு இந்த சைடு 2 அம்மன் மாதிரி கொடுத்துட்டு ஒரு ஸ்டார் ஃப்ளவர் மாதிரி கெம்பு ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. திருப்பி மேலே போக 3 லக்ஷ்மி அம்மன் உருவம் இருக்கிற மாதிரி பேக் சைடு செயினோடு கொடுத்துருக்காங்க. 17 கிராம் தாங்க இருக்குது. 2 பவுனுக்கு 1 கிராம் மேல் கொண்டு இருக்குங்க. எவ்வளோ யூனிக்கான பீஸ் பாருங்கள். செம்மையாக இருக்குங்க. பாடி த லெஜண்ட் ஷோரூமில் சரவணா ஸ்டோரில் எல்லாமே அழகான பீஸ் இருக்குங்க. பாடி சரவணா ஸ்டோர்ஸில் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வாங்கணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. யூனிக்கான பீஸு 1.5 பவுனுக்கே நம்மளுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. நம்ம லைக் பண்ணி வாங்கலாங்க. யூனிக்கான பீசஸ் நிறையா இருக்குங்க. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.